கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் வெள்ளை பூண்டுகளை குரங்கு காட்டுப்பன்றிகள் நாசம் செய்வதாக விவசாயிகள் வேதனை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலையில் அமைந்துள்ள கொடைக்கானல் மலைப்பகுதிகளில் அதிக அளவு காய்கறி விவசாயம் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் கூட்டம் கூட்டமாக வயல்வெளிக்குள் புகும் குரங்குகள் காட்டுப்பன்றிகள் வெள்ளை பூண்டுகளை நாசம் செய்வதால் விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். காட்டுப்பன்றிகள் மற்றும் குரங்குகளால் தங்களது வாழ்வாதாரம் கேள்விக்குறியாகிவிட்டதாக குமுறும் விவசாயிகள் வனத்துறை அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுத்துள்ளனர். குரங்கு சேதம் பண்ண வெங்காயம் இது. நாங்கள் இங்கே பல லட்சக்கணக்கில் முதலீடு போட்டு விவசாயம் பண்ணியிருக்கோம். இதை நாளுக்கு நாளாக குரங்கு பன்னியிலிருந்து எல்லாமே அழிச்சிக்கிட்டு இருக்கு. இதை நாங்கள் பல முறை வனத்துறையிட்ட முறையிட்டோம். அவங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால் நடவடிக்கை எடுக்கிறோம்னு சொல்லி கொஞ்சம் குரங்கு பிடிச்சாங்க. எந்த குரங்கு இது வரைக்கும் குறைஞ்ச மாதிரி தெரியல. எல்லா இடத்துலையுமே சேதம் பண்ணிக்கிட்டே தான் இருக்குது. அந்த குரங்குகளை அப்புறப்படுத்துறதுக்கு வனத்துறை நடவடிக்கை எடுக்கணும். கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறோம். அவங்க கொடுக்குற 5000 10,000 முதலீடை வச்சு நாங்களும் மருந்து கடனை கூட அடைக்க முடியாது. இந்த வனத்துறையும் தமிழக அரசும் மற்ற எல்லா அதிகாரிகளும் சேர்ந்து உரிய நடவடிக்கை எடுக்கிற மாதிரி கெஞ்சி கேட்டுக்கிறோம். இந்த மாதிரி குரங்கு ரொம்ப சேதம் பண்ணிருக்கு. இப்போ இழப்பு எங்களுக்கு வேண்டாம். நாங்கள் அன்னைக்கு இப்போ 10 நாளுக்கு முன்னாடி அரசாங்க ஒரு குவிண்டால் 50,000 ரூபாய்க்கு வாங்கி நட்டுருக்கோம். ஒரு லட்சக்கணக்கில் பாதுகாப்பு பண்ணியிருக்கோம். 10 நாளைக்கு முன்னாடி இதே மாதிரி பிடுங்கி ரொம்ப சேதம் பண்ணிடுச்சு. எங்களுக்கு இந்த இழப்பீட்டெல்லாம் வேண்டாம். நான் இப்போ பூச்சி மருந்து குடிக்கிற அளவுக்குலாம் நினச்சிட்டேன். நான் இங்கே பாருங்கள், குரங்கு ஏதாவது அப்புறப்படுத்திருக்கு. இந்த வாழைக்காய்க்கெல்லாம் ரொம்ப சேதம். வெள்ளைப்பூடு மட்டும் இல்லை, வாழைக்காய் காப்பி இதெல்லாம் ரொம்ப சேதம். நீங்கள் ஏதாவது தக்க முடிவெடுத்து குரங்கு அப்பாற்படுத்திருக்கு செய்யுங்க. அதுதான் நாங்கள் வாழ்வாக்கிறோம். நிறைய வெங்காய வாட்டி ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் போட்டிருக்கேன். எல்லாம் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இழப்பீடு தொகை வேண்டாம். நீங்கள் தக்க நடவடிக்கை எடுங்க. விவசாய நிலத்தில்